NCERT Grade 12 Chapter 2 Solutions உடைய book back question answers பார்த்துருக்கோம். Question number 2.36 100 gram of liquid A was dissolved in 1000 gram of liquid B அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The vapor pressure of pure liquid B was found to be 500 torr. Calculate the vapor pressure of pure A கேட்டிருக்காங்க. Pure liquid A and its vapor pressure in the solution if the total vapor pressure of the solution is 475 torr அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன பண்ணுறாங்க, சொல்யூஷன்ஸ் உடைய வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் வேப்பர் ப்ரெஷர் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்த மாஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோல் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அப்போ 100 கிராம் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ அப்படின்றது. ஸோ 100 டிவைடட் பை அதோடைய மோலார் மாஸ் 140 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 100 டிவைடட் பை நம்ம போடும்போது என்ன நமக்கு இந்த இடத்துல 0.714 அப்படின்னு வரும். ரைட்? இதே மாதிரி பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பி தட் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1000 டிவைடட் பை அதோடைய மோலார் மாஸ் என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு 180 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 5.55 வரும். ஸோ 5.55 போயிட்டுருக்கும், 5.56 அப்படின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே இதோடைய மோல்ஸு. இப்போ மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 0.714 டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் என்னது 0.714 ப்ளஸ் 5.56. ஸோ அப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 0.114 வருது. 0.114. அதே மாதிரி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 மைனஸ் 0.114 போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.886 வரும். இதுதான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி. இப்போ நமக்கு என்ன தெரியும், ப்ரெஷர் டோட்டல் ஃபார்முலா வந்துருங்க. ப்ரெஷர் டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் பி இல்லையா? ரைட்டாப்பா? ஸோ அப்போ ப்ரெஷர் ஆஃப் ஏ எக்ஸைட்டட் நமக்கு என்ன வரும், P naught of A into XB plus P naught of XA into P naught of B into XB. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ P naught of A நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, the vapor pressure of pure liquid B நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ P naught கொடுக்கல. ஆனால் XA நம்ம என்ன வச்சுக்கோங்க தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. P naught A தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 0.114 into P naught A XAவோட வேல்யூ சப்ஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இங்கே என்ன வரும், 0.886 into 500. ரைட்? ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வருது அப்படின்னா ப்ரெஷர் டோட்டல் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க 475 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்? ஸோ இங்கே நமக்கு 475 தட் இஸ் ஈக்குவல் டு 0.114 P naught A ப்ளஸ் 443 அப்படின்னு வருது. அப்போ நமக்கு இது எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள், 475 minus 443 that is equal to 0.114 P naught A. ரைட்டா? அதை டிவைட் பண்ணி நமக்கு 32 that is equal ஆனது நமக்கு 0.114 P naught A வருது. ரைட்டா? அப்போ P naught A that is equal to நமக்கு 32 divided by 0.114 that is equal to P naught A, அதாவது பியூர் லிக்விட் A உடைய ப்ரெஷர். அப்போ P naught A that is equal to 280.7 டார் வரும். இதுதானது P naught A உடைய ப்ரெஷர், அதாவது பியூர் P naught A. ரைட்டா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, calculate the vapor pressure of pure liquid A and its vapor pressure in the solution கேட்டிருக்காங்க. and its vapor pressure in solution அப்படின்னா என்ன ஃபார்முலா, pressure of A in solution that is equal to வரும் pressure of total right into நமக்கு என்ன வரும் mole fraction. ரைட்? ஸோ XA அப்படின்னு வரும். இப்போ ப்ரெஷர் டோட்டல் நமக்கு இங்கே என்னது 475, இதுதான் ப்ரெஷர் டோட்டல். இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதோடைய மோல் ஃப்ராக்ஷன் 0.114 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் அகெயின் 32. அதாவது இந்த ப்ரெஷர் தான் நமக்கு வரும். ப்ரெஷர் ஆஃப் ஏ எங்கே கண்டுபிடிச்சு தெரியுமா, அந்த 32. அதே தான் நமக்கு என்ன வரும், இங்கே வரும். ஏன்னா ப்ரெஷர் ஆஃப் ஏன்றது என்னது, இதுதான் ப்ரெஷர் ஆஃப் ஏ. அப்போ என்ன நமக்கு டோட்டல் ப்ரெஷராக நமக்கு இங்கே 32 அப்படின்னு வரும். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ கொஸ்டின் இஸ் ஓவர். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, P naught A கேட்டிருக்காங்க, அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ப்ரெஷர் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன வரும் நமக்கு 32 டார் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.